இந்த காலை வேளையிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த இருதயத்தில் வைத்ததான் ஒரு வார்த்தை. சங்கீதத்தின் புத்தகம் 85வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை போல அல்லது ஒரு நல்ல ஒரு காலை வேளையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை தரும். அதாவது அதில் மெயினாக என்னென்னா, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் நினைக்கிறது அது நன்மை அல்லது இது எனக்கு கிடைச்சா நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சில வேளைகளில் நினைக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு அது கிடைக்காமல் போயிடும். இல்லை நாம் நினையாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது கிடைக்கும். அப்படிங்கிறப்போ கர்த்தர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த தேவையில் அல்லது அந்த நன்மையை மாத்திரம்தான் நமக்கு அவர் தருகிறார். ஏன்னா நமக்கு நம்முடைய எதிர்காலங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒருவேளை கடந்த காலங்கள் நமக்கு தெரியும், அல்லது இன்றைக்கு நம்ம இதை நடத்த போகிற காரியங்களும் தெரியும், ஆனால் நடத்துகிறது அவருடைய கரத்தில் தான் இருக்குது. ஆனால் எதிர்காலங்களை தெரிந்த தேவன், முக்காலங்களை உணர்ந்த தேவன் அவர். அப்போது அவர் நமக்கு இந்த காலத்தில் அல்லது பின்னாடி உள்ள காலத்தில் எப்படியெல்லாம் என் பிள்ளையை நடத்த போகிறேன்னு சொல்வதற்கு அவர் நன்மையான காரியங்களை, நன்மையானதை தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்போது இன்றைக்கு இந்த காலை வேளையில் தேவன் அனுமதிக்கிற வண்ணமாக 3 விதமான நன்மைகளை ஆண்டவர் தரப்போகிறார் நமக்கு இந்த காலை வேளையில். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 1வது நன்மை என்ன அப்படின்னா, சங்கீதம் 34 நம்ம 10 நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 34 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இது எப்படிப்பட்டதான நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைவுபடாத நன்மை. அங்கே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போது நன்மை குறைவுபடாத நன்மை. ஒருவேளை மனிதன் செய்த நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ஒருவேளை அவங்களால செய்ய முடியும், இல்லை அவங்க நமக்கு நன்மை செய்யணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு செய்ய முடியாத சூழ்நிலை வந்துடும், அல்ல அவங்களுக்கு ஒரு குறைவு வந்துடும். ஆனால் நம்ம தேவன் நன்மை செய்கிறதான தேவன், அவர் செய்கிற நன்மை எப்படிப்பட்டதான நன்மைனா ஒருபோதும் அது குறைவுபடாது. அப்போ யாருக்கு குறைவுபடாது அப்படிங்கிறதையும் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் நன்மையானதை தான் தருவார், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் எப்போ தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை நம்ம தேடுறோம் பாருங்கள், நமக்கு ஆண்டவர் ஒரு நாளும் குறைவுபடாத நன்மையை தருவார். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறதான உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு ஈவையும் நன்மையும் தருவார். அப்போ முதலாவது கர்த்தர் நன்மையானதை தருவாருங்கிறதுல குறைவுபடாத நன்மையை தருவார். குறைவுபடாத நன்மையை தர வேண்டுமானால் நாம் என்ன பண்ணோம்? அனுதினமும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். 2வது ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தின் புத்தகம் 23வது அதிகாரம், சங்கீதத்தின் புத்தகம் 23வது அதிகாரத்தில் நம்ம 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ குறைவுபடாத நன்மை தருவார், தொடருகிறதான நன்மையை தருவார். நேற்றைய தந்துட்டு இன்றைக்கி தராமல் இருக்க மாட்டார், இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு தராமல் இருக்க. நம்ம வாழ்நாளெல்லாம், அதனால தான் அவன் சொல்கிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அங்கே என்ன பண்ணுறாரு? அங்கே தாவீது அறிக்கை எடுக்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம். அப்போ நம்முடைய எதிர்காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. அப்போ நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, அவருக்குள்ளாக நம்மளை மறைத்து வைத்திருக்கிறதான தேவன் தான்மை தொடர்ந்து தரக்கூடிய நன்மைகளை தருவார். ஒருவேளை இடையில நிறுத்துகிறதான நன்மை அல்ல, அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் நன்மை தருகிறதான தேவனாக இருக்கிறார். அதுக்கு 2 ஆசீர்வாதத்தை, அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்கு நன்மையை தொடரணும் அல்லது தொடர்கிற நன்மையை தரணும்னா அதற்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. அதற்கு முந்தின வசனத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்படும். அப்போ அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிற பிள்ளைகளுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்.
முதலாவது குறைவுபடாத நன்மையில் நான் என்ன சொன்னேன்? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைவுபடாத நன்மை. அப்போ தொடருகிற நன்மை அப்படின்னா இடைவிடாமல் மரண பரியந்தம் நம்மளுக்கு ஆண்டவர் நன்மையை தர வேண்டுமே. ஆனால் நம்ம அபிஷேகத்தில் நிறைந்து காணப்படக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படணும். அது மாத்திரமல்ல, அவர் அந்த 6வது வசனத்துடைய பிற்பாதியில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ யார் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும். அப்போ இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல நிலைத்திருக்கிறோம்? கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கிறோமா, அல்லது வெளி உலக பிரகாரமான காரியங்களை நிலைத்திருக்கிறோமா, கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டவர்களை காணப்படுகிறோமா என்பதை நாம் நிர்ணயிக்கணும், நாம் நிதானிக்கணும். நாம் எதில் இந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வீட்டில் நிலைத்திருக்குமே ஆனால் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய நன்மை ஆண்டவர் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ கர்த்தர் நன்மையானதை தருவார். குறைவுபடாத நன்மையை தரணும்னா நம்ம கர்த்தரை தேடணும். தொடர்ந்த நன்மை, தொடருகிற நன்மை, அதாவது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டுமே. ஆனால் நம்ம அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். 2வது கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கணும். 3வது ஒரு நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தின் புத்தகம் 103வது அதிகாரம், சங்கீதத்தின் புத்தகம் 103வது அதிகாரம் 5வது வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படிப்பட்டதான நன்மை என்று பார்த்தா அது திருப்தியாக்கக்கூடிய நன்மையை தருவார். அதாவது ஆண்டவர் எப்பொழுதுமே நன்மையை தரும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு நன்மையை தருகிறதான தேவனாக இருக்கிறார். நம்ம குறைவுபடாத நன்மை மாத்திரம் திருப்தியான அந்த திருப்தியான நன்மை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்னா, அதே சங்கீதத்தின் புத்தகத்தில் 103வது அதிகாரத்தில் நம்ம 1வது 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்ல. அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை மறவாது நினைத்து ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளுக்கு திருப்தியாக்கக்கூடிய நன்மையை தருவார். ஏன்னா திருப்தியாக்கக்கூடிய நன்மை பெற்ற பிள்ளைங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்காமல் இருக்கவே முடியாது. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தபடினால் அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி அங்கே வேதத்தில் நம்ம எழுதி வைத்திருக்கிறார், வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவரிடத்துலேருந்து நன்மை பெற்ற பிள்ளைங்க அவங்க திருப்தியாக தான் இருப்பாங்க. அப்படி திருப்தியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எப்பொழுது துதித்து கொண்டிருப்பாங்க, அவங்க ஸ்தோத்தரிப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத பிள்ளைகளாக இருப்பாங்க. கர்த்தர் நிமித்தம் எனக்கு இந்த கிடைச்சிது, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி ஒன்றுலையும் இயேசுவையும் ஆண்டவரையும் நம்மளுக்கு முக்கியத்துவப்படுத்தி வாழுகிற பிள்ளைகளாய் அப்போ காணப்படுவார்கள். அப்போது நீங்களும் நானும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையினால் திருப்தியாக்க வேண்டுமே. ஆனால் அவர் செய்த நன்மைகளை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அனுதினமும் நம்ம துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிற நன்மையினால் இன்னும் திருப்தியாக்கக்கூடிய, ஆண்டவரே போதும் என்கிறதான மனதோடு கூட திருப்தியாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு தந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அந்த கால வேளையில் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நான் நன்மையானதை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கால வேளையில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அதுக்கு எப்படிப்பட்டதான நன்மையெல்லாம் நான் தருவேன், குறைவுபடாத நன்மையை தருவேன். ஆனால் நீ என்னையை தேடு, தொடருகிற நன்மையை நான் தருவேன், நீ அபிஷேகத்தில் நிறைந்திரு, அது மாத்திரமில்ல கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திரு, 3வது நான் திருப்தியாக்குகிற நன்மையை நான் உனக்கு தருவேன். நீ என்ன பண்ண அப்படின்னா, நீ என்னை நோக்கி கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சகல உபகாரங்களை நினைக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மையானதை தருவார். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்கப்பா, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுபடாத நன்மையை தருகிறவர், தொடர்ந்து ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை மரண பரியந்தம் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையை தருகிறவர், திருப்தியாக்குகிற நன்மையை தந்து எங்களை வழிநடத்துகிற கர்த்தருக்காய் நாங்கள் இந்த காலை வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எல்லாரும் முடிந்தவர்கள் கொஞ்ச நேரம் நம்ம முழங்கால் படிட்டு அவர் செய்த நன்மைகளை
நினைத்து பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நம்ம ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல ஆண்டவரே ஆராதனையினுடைய முறைமைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் போதகருக்காய் ஸ்தோத்திரம், போதகருடைய குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு ரேவதி என்கிறதான ஒரு சகோதரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொண்ணு, பிரஜாதியிலிருந்து வந்த மகள். அவளுக்கு 10 வருடங்களாக குழந்தை இல்லை. ஆனால் 10 வருடங்களுக்கு பின்பு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஏதோ தெரில, ஒரு 15 நாளைக்கு மேலே, அது 20 நாள் இருக்கும், ஐசியூவில் அந்த பிள்ளையை வைத்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை அளவே இல்லை. ஆனால் நல்லா ஃபீடிங் பண்ணுது, எல்லாம் செய்யுது. ஆனால் குழந்தை அழாததுனால டாக்டர்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. அது என்ன டிஃபெக்ட்னு பார்க்கணுன்னு சொல்லி ஐசியூவில் வைத்திருக்கிறாங்க. நான் கடந்த நாட்களில் போய் அந்த மகளை சந்தித்து ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில் போய் ஜெபித்து விட்டு கடந்து போனேன். எவ்வளோ துக்கமான காரியம். அந்த மகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உண்மை அறிந்த பிள்ளைகள் அல்லவா, உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அல்லவாப்பா. கர்த்தர் ஆண்டவரை 10 வருட காத்திருப்புக்கு பின்பாக ஆண்டவரை கற்பத்தின் கனி இதோ. ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்ட வண்ணமாக கொடுத்த பிள்ளைய பிசாசு எந்த விதத்திலையும் வஞ்சியாதபடி என் தேவன் தாமே ஆண்டவரே உன் வாயை விரிவாய் திற என்று சொன்னது போல அந்த பிள்ளை வாயை திறங்கப்பா. நீங்கள் அந்த வாயை திறந்து அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஆண்டவரை அழுது ஆண்டவரை நார்மலாக உள்ள பிள்ளையாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரை அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால முழு சாட்சியின் குடும்பமாய் அந்த பிள்ளை நிமித்தம் அந்த பிள்ளை பிற்காலத்தில் ஆண்டவரை பெரிய உம்முடைய ஊழியத்திற்கு அற்புதங்களை செய்யக்கூடிய பிள்ளையா நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சிஸ்டர் சீதா எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்க பேரன் தர்ஷித்துக்கு 11வது பிறந்த நாள் என்று சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த காலை வேளையில் அப்பா, இந்த 11வது பிறந்த நாளை காண வைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்த அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதுவரை நடத்தினவர், இனிமேலும் அவனை தாயாய் தகப்பனாய் போதுமானவராய் நடத்தி ஆண்டவரை புதிய கிருபைகளோடு கூட புதிய தாளந்தோடு கூட கர்த்தரை அறிவதனால இந்த வாலிப வயதில் ஆண்டவரை மகன் உறுதியாய் தேவனை பற்றி கொள்வதற்கு இந்த புதிய பிறந்த நாள் புதிய அபிஷேகத்தோடு கூட ஆண்டவரே அவனுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே நான் ஆண்டவர் தருவேன் என்று சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் மகனை ரெட்டிப்பான நன்மையினால ஆண்டவரே தெய்வத்தினுடைய ஆண்டவரே வசனத்தின் நன்மைகளினால உலகத்தினால எல்லா நன்மைகளால் அப்பா பாதுகாத்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த மகன் போகலும் வருகையில் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. உலகத்தில் படிக்கிற காலம் வரைக்கும் நன்மையினால் அவனை முடிசூட்டுங்க ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததான ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை கல்வியில் சிறந்து வளர்க்கக்கூடிய பிள்ளையாய் ஆண்டவரை பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் சபைக்கு ஆண்டவரை நிலைத்து நிற்கிற பிள்ளையாய் சபைக்கு ஒரு ஆதாரத்தின் தூணாய் இந்த மகனை நீர் மாற்றித்தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாங்கள் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்களை வழி நடத்தினதான ஆண்டவரை பிதாக்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் எங்கே போகணும், எங்கே வரணும், நாங்கள் என்ன பேசணும், எல்லாவற்றையும் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் தந்து நீங்கள் நடத்துங்கப்பா. ஆண்டவரே நீ வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு பின்னால் இருந்து சொல்லுகிறதான சத்தத்தை கொண்டு நாங்கள் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஆண்டவரே பள்ளி கல்லூரிக்கு போகிறதான பிள்ளைகளோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வேலைக்கு போகிறதான ஆண்டவரே கணவன் மனைவி ஆண்டவரே பிள்ளைகளோட கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏன்னா கர்த்தர் காவாராயில் ஆண்டவரை காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதாப்பா. ஆண்டவரை நாங்கள் என்னதான் எங்களை நாங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் சத்துரு எங்களை வஞ்சித்து விடுவானப்பா. ஆனால் எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து ஆண்டவர் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வல்லமை எங்கள் தேவனுக்கு ஒருவருக்கு உண்டு என்பதனால அப்பா, எங்கள் உடைமைகளை ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் எல்லாம் எங்கள் ஊழியத்தின் பாதைகளை எல்லாவற்றும் கடத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா எங்கள் கர்த்தருடைய பாதுகாப்பில் ஆண்டவரை நாங்கள் வந்துடுறோப்பா. எப்படி கோழி தன் குஞ்சை ஆண்டவர் தன்னுடைய ரெக்கைக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறோம், அதே போல் உங்கள் செட்டையின் நிழலுக்குள்ளே நாங்கள் இந்த காலை வேளையில் வந்துடுறோம்ப்பா. உங்கள் செட்டையின் நிழலுக்குள்ளே எங்களை மூடி மறைத்து நீங்கள் பாதுகாத்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இந்த காலை வேளையில் திறப்பி நிற்கிறோம். ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. திருமண காரியங்களுக்காக நிற்கிறதான எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல திருமண ஒரு வாழ்வை நீங்கள் அமைத்து கொடுங்கப்பா. ஆண்டவரே படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குறிப்பாக ஊழியத்தில் இருக்கிறதான எங்களுக்கு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை செய்வதற்குண்டான பலனை தாங்கப்பா.
ஆண்டவரை பரத்திலிருந்து எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவரை பகுத்து போதிக்கக்கூடிய ஆண்டவரை ஒரு ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஊழியத்தில் எந்த விதத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே அந்த பாதையில் ஓடத்தக்கதான பலனை நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். நன்மையானதை தாங்கப்பா, நன்மையானதை தாங்கப்பா. இந்த நாளிலும் கூட இதுவரைக்கும் நாங்கள் உண்மை துதித்தோம், ஆராதித்தோம், பாடினோம். நீர் எங்களோடு கூட பேசினீங்க. அந்த ஈவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். யாபேசின் ஜெபத்தை நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரே நீங்கள் ஒருவர் மாத்திரம் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் மகிமைப்படுங்க, எங்கள் ஊழியத்தில் மகிமைப்படுங்க, எல்லா காரியங்களிலும் மகிமைப்படுங்க. நாங்கள் உமக்கு மாத்திரம் நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம். துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.